அத்தை அத்தை என்ன எங்க கிளம்பிட்ட? தலைவலிக்குன்னு சொன்னா? அத்தை காலேஜுக்கு கிளம்பிட்டேன் அத்தை. காலேஜுக்கு கிளம்பிட்டியா? காலையில அத்தை தமிழக்கா எல்லாரும் வீட்ல இருந்தா அப்பலாம் ஒண்ணு சொல்லல. திடீர்னு எக்ஸாம் வச்சிருக்காங்களா? நான் கிளம்புறேன் அத்தை. வீட்ல யாருமே இல்லாத நேரம் கிளம்புற? திடீர்னு போணும் அதான். இல்ல இல்ல அத்தை இல்லாம போவாத. அத்தைக்கு தெரிஞ்சா ரொம்ப திட்டுவாங்க. அதுக்கான தமிழக்கா மீனா எல்லாரும் வெளியில போயிருக்காங்க. இப்ப நீ போக வேண்டாம். இல்ல அத்தை ரொம்ப முக்கியமானது அத்தை. எவ்வளவு முக்கியமானதா இருந்தாலும் பரவாயில்ல, பெரியவங்க இல்லாம போக கூடாது. எல்லாரும் எங்க போயிருக்காங்க? எப்ப வருவாங்க? அதான் விக்கிக்கு ஆனந்தி பொண்ணு பார்க்க போயிருக்காங்க. இப்ப வந்துருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் போ. ஐயா அத்தை ரொம்ப முக்கியமானது அத்தை. பாரு வீட்ல பெரியவங்க இல்லாம நான் அனுப்புறேன்னு வச்சுக்க. உனக்கு ஏதாவது ஒண்ணுனா நான் இந்த வீட்ல இருக்க முடியாது. கொஞ்சம் சொன்னா புரிஞ்சுக்க. ஏன் போனன்னு தெரியல. வீட்ல ஆட்கள் இருக்குமா சொல்லணும் உனக்கு தெரியாது. இல்ல அத்தை. இங்க பாரு நீ இந்த வீட்டு புள்ள. உனக்கு எதுவும் ஆகாம பார்க்க வேண்டியது எங்க பொறுப்பு. எப்பவும் ஆசையில யாராவது கொண்டு வந்து விட போவாங்க. இப்ப என்ன தனியா போறேன்னு இருக்க? அப்பனால வீட்ல யாராவது இருக்கட்டும். ஒரு நிமிஷம் இரு. சலிசி வீட்ல தான் இருந்தவ கேக்குறேன். இல்ல அத்தை நான் போயிரேன் அத்தை. சரி யாராவது கொண்டு விட சொல்றேன். கொல்லுனாரே கொல்லுனாரே. என்ன ரெண்டு பேரும் கத்திட்டு இருக்கீல? எதுக்கு? ஏக்கா ஹாஸ்டலுக்கு போறலாம். என்ன விளையாடுறியா? இல்ல அத்தை முக்கியமான செமஸ்டர் வச்சிருக்காங்களா போணும். போனுன்னு தெரிஞ்சிருக்கு. காலைல வீட்ல ஏதாவது சொல்லணுமா வேண்டாமா? யாராவது கொண்டு விட்டுருப்பாங்கல்ல. நான் ஒத்தையில போயிருவேன் அத்தை. நீ ஒத்தையில போயிருவேன்னு தெரியும். அதுக்காக எங்கிட்ட பிள்ளை நாங்க ஒத்தையில அனுப்ப முடியாது. நீ ஒத்தையில போனன்னு தெரிஞ்சது அத்தை எங்களை உண்டுலன்னு ஆக்கிடுவாங்க. அதுதான் நானும் சொல்றேன். உள்ள போ. இப்ப எல்லாரும் வந்துருவாங்க. யாரா கொண்டு விட சொல்றேன். அத்தை சொன்னா கேப்பியா மாட்டியா? டா கிஷோரே வந்துட்டான். என்ன திடீர்னு ஹாஸ்டல் கிளம்பணுங்கிறா? ஏன் என்னாச்சுடி? சரி அவளுக்கு ஏதோ எக்ஸாம் இருக்க போதே, கொண்டு விட்டுட்டு வா போ. அது இல்ல அத்தை நான் அத்தை வந்ததுக்கு அப்புறமே போய் கொடுங்க. என் புள்ளைய நான் யாருக்கு வேணாலும் கட்டி கொடுப்பேன். அத கேட்க நீங்க யாரு? ஏன்னா உங்ககிட்ட கேட்டா என் புள்ளைய நான் கட்டி கொடுக்கணுமா? எல்லாரும் வாட்டால கட்டி கொடுப்பேன் வைப்பேன் ஏதாவது பேசுறீங்க? அவ ஆனந்தி நான் தான் கட்டிக்கிறேன். ஏய் என்னடா பொறுக்கி மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? அவன் எங்க பொறுக்கி மாதிரி பேசுனா? அவன் உண்மைதானே சொல்லிக்கிட்டு இருக்கான். மரியாதையா வீட்டை விட்டு எல்லாரும் வெளியில போயிருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது நான் சொல்லிட்டேன். நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா? உங்களை புரிஞ்சுட்டு போய் தான் நின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். இதே வேற ஒருத்தங்களா இருந்தா போதும். உங்களுக்கு தான் பேச தெரியும்னு பேசிட்டு இருக்காதீங்க. நீங்க எப்படி பேசிட்டு இருந்தா எப்படி? உங்க பொண்ண வர சொல்லுங்க. அவகிட்ட கேப்போம். எதுக்கு எதுக்கு அவகிட்ட கேக்குறீங்க? பெத்தவ எனக்கு தெரியாத அவளை எங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னே? உங்க பொண்ணுக்கு நல்லது செய்யற எல்லா உரிமையும் உங்ககிட்ட இருக்குது. இப்ப இவங்க ரெண்டும் விரும்பிட்டாங்க. எங்க அபிப்பிராயத்தை சொல்ல வந்தோம், அவ்வளவுதான். அபிப்பிராயத்தை சொல்லிட்டீங்கல்ல, கிளம்புங்க. ஆனா சத்தியமா இவனுக்கு என் பிள்ளை நான் கொடுக்க மாட்டேன். உங்க வீட்டுக்கு என் பிள்ளை நான் கொடுக்கல. கிளம்புங்க. சரி அதை உங்க பொண்ணு வாயாலே சொல்லிட்டா நாங்க கிளம்புறோம். ஆனந்தி ஆனந்தி அவங்க வர மாட்டா வர மாட்டா. ஆனந்தி ஆனந்தி வெளியில வா. இது நமக்கான நேரம். பேசு ஆனந்தி, சொல்லு. நான் நீ இல்லாம வாழ்ந்துக்கிட மாட்டேன். ப்ளீஸ் ஆனந்தி. அவ வர மாட்டா. ப்ளீஸ் ஆனந்தி, நீ இல்லாம என்னால வாழ முடியாது. அந்த பையன் தன்மானத்தை விட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கான். இப்ப மாதிரி தெரியல அவங்க பொண்ணு எந்த அளவுக்கு நேசிக்கிறானே. என்ன செஞ்சாலும் சரி என் பிள்ளை நான் கட்டி கொடுக்கல. சரி எனக்கு கட்டி கொடுக்கண்டா. அப்ப வேற யாருக்கும் கட்டி கொடுக்க கூடாது. அத சொல்றதுக்கு நீ யாரு? என் பிள்ளை நான் யாருக்கு வேணாலும் கட்டி கொடுப்பேன். ஐயா பொண்டாட்டி எப்படி கட்டி கொடுக்க முடியும்? என்னடா என்ன என்ன மிரட்டி பாக்கீங்க? இல்ல சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன். அவ என் பொண்டாட்டி. அன்னைக்குமா இது நல்லதுக்கு இல்ல நான் சொல்லிட்டேன். ஆனந்தி ஆனந்தி ஐயா அத்தை ஏத்த இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கீங்க? அவன் நல்லபடியா பாத்துக்கிட்டேன்னு சொல்றானே. எனக்கு இவனுக்கு பொண்ணு கொடுக்க இஷ்டம் கிடையாது. அத்தை ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? அவன் நல்ல பையன் தே. இவன் என்ன மிரட்டிட்டு இருக்கான்? அந்த அளவுக்கு உங்க பொண்ணு நேசிக்கிறான். அம்மா ஆனந்தி. என்ன சார் நீங்க மிரட்டி பாக்கீங்களா? நம்மள மிஞ்சவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அப்படிதானே? உங்க பதவி அதிகாரம் அப்படி அதை பயன்படுத்தலாம்னு பாக்குறீங்களா? நான் என் அதிகாரத்தை காட்டியிருந்தா இப்படி பேசிட்டு இருக்க மாட்டேன். அவனுக்கு கண்ணனா தான் வந்திருக்கேன். இப்போ உங்க பொண்ணு கண்ணனா நினைச்சுதான் நான் பேசிட்டு இருக்கேன். அவன் நல்ல வாழ்வான நம்பிக்கை எனக்கு இருக்குது. தைரியமா பொண்ணை கொடுங்க. அவன் நல்லா பாத்துக்கிட்டேன்னு சொல்றானே. அதான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கிளம்ப வேண்டியதானே? சரி அது உங்க பொண்ணே சொல்லட்டும், நாங்க கிளம்பியதும். அதுக்கப்புறம் நீங்களே கூட்டு விட்டாலும் நாங்க வர மாட்டோமா? சொல்லுங்க. எங்க அத்தை இப்படி யாத்தி கெஞ்சினதே இல்ல. உங்ககிட்ட முத கெஞ்சிருக்காங்க. ப்ளீஸ் அத்தை ஆனந்திட்ட ஒரு வார்த்தை கேளுங்களேன். அவகிட்ட எதுக்கு கேட்கணும்னு கேக்குறேன். மைனி நீங்க வெளியில வாங்க. என்ன என்ன எல்லாரும் ஒரு மாதிரியா பேசிட்டு இருக்கீங்க? ஐயோ அத்தை சந்தர்ப்பத்தை விட்டு நீங்க போங்க அத்தை. மாமா பாவம் அத்தை அழுதுகிட்டே உங்களை கூப்பிடுறாங்க. என்ன காதலிச்சதுக்காக தானே இப்படி கெஞ்சிக்கிட்டு நிக்கிறாங்க. அவங்க இது வரைக்கும் யாருக்கு அடிபடிஞ்சே போனதில்லை. எனக்காக பாவம் அம்மா கிட்ட கெஞ்சிட்டு நிக்கிறாங்களே. அதுக்கு அத்தை சொல்றேன் மாமா பாவம் சீக்கிரம் போங்க. அம்மா என்ன சொல்லி மாட்டிட்டு போனாங்க பார்த்தல.
ஐயோ இது எல்லாரும் மிரட்டுறதானே போங்க உடனே செத்துருவாங்களா அதெல்லாம் சாக மாட்டாங்க போங்க அத்தை இல்ல நாங்க அதை சாகத விட்டுறோமா சும்மா உங்களை மிரட்டுறாங்க ஆனா இதை விட்டா மாமா உசுரோட செத்துருவாரு அத்தை ப்ளீஸ் அத்தை இப்ப போய் சரின்னு சொன்னா அங்க இருக்கவங்க நிச்சயமா உங்களை காப்பாத்துவாங்க போங்க அத்தை மாமா ஏதாவது பண்ணுவாரு நீங்க இப்படி உள்ள இருந்தீங்க மாமாவே ஏதாவது பண்ணிக்கு வர சொல்லிட்டேன் இல்ல இது மாமா பத்தி தெரியல நீங்க என்ன பைத்தியம் நீங்க கிடைக்கலங்கக்காக என்ன வேணாலும் பண்ணிக்குவாரு போங்க அத்தை மாமா பத்தி நல்லா தெரிஞ்சு இப்படி நின்னுட்டு இருக்கீங்க அம்மா அண்ணன் நினைச்சா இப்படிதான் இருப்பாங்க நீங்க நல்லா வாழ்ந்து காட்டுங்க ஏத்துக்குவாங்க போங்க அத்தை சரி நாங்க போய் நின்னு அம்மா அடிப்பாங்களே மாமா உங்களை அடிக்க விட்டுறாரு என்ன என்ன போங்க அத்தை சரி நான் போறேன் போங்க அத்தை ஆனந்தி ஆனந்தி இவங்க உன்னை அடிச்சாங்களா இல்ல மாமா மிரட்டி வச்சிருக்காங்க தைரியமா சொல்லு ஆனந்தி நீ எதுக்கு இங்க வந்த நீ எதுக்கு இங்க வந்தேன்னு கேட்ட ஏன் அவளை மிரட்டுறீங்க அவ சொல்லட்டுமே உள்ள போன்னு சொன்ன இல்ல அம்மா என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியும்ல அம்மா அவருக்கு நீங்க என்ன கல்யாணம் பண்ணி கொடுங்க கொடுக்காம போங்க அது உங்க விருப்பம் ஆனா அவர் என்ன நேசிக்கிறாரு நானும் அவரை நேசிக்கிறேன் ஒரு சொந்த பந்தத்தெல்லாம் நம்பிக்கையோட கூட்டிட்டு வந்திருக்காரு அவரை அவமானப்படுத்துறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல அவர் எனக்கு பிடிச்சிருக்கு நானும் அவரை காதலிக்கிறேன் ஆனா நான் கட்டாயமா ஓடி போயெல்லாம் கல்யாணம் பண்ண மாட்டேமா பயப்படாதீங்க உங்க விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ண மாட்டேன் அவருக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுங்க கொடுக்காம போங்க ஆனா இப்படி அவமானப்படுத்தாதீங்க நீங்க அவமானப்படுத்தின மாதிரி நானும் அவமானப்படுத்த விரும்பல இன்னொரு வாட்டி அவரை அவமானப்படுத்துனீங்க ஆனந்தி இப்ப நான் அவரை கூப்பிட்டு வரலனா அவரை நான் அவமானப்படுத்துற மாதிரி ஆயிரும் அவர் காதல துச்சமா நினைச்ச மாதிரி ஆயிரும் அதான் தைரியம் வந்து சொல்ல வந்தேன் ஆமா நான் அவரை காதலிக்கிறேன் எனக்கு வாழ்க்கைன்னா அது அவர் கூட மட்டும்தான் அப்படி ஒண்ணு அமையலனா நான் இப்படியே இருந்துட்டு போயிடுவேன் ஆனந்தி எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க எங்க அம்மா உங்களை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க சாரி நான் தான் அவங்களை என்ன பொண்ணு கேட்க வர சொன்னேன் எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கா ரொம்ப ஞானமா நடந்துக்கிறதா இவ ஏன் வீட்டு மருமகளே தான் இப்ப என்னமா சொல்றீங்க நீங்க பெரியவங்களா இருந்து சின்ன புத்தித்தனமா நடந்துக்கிட்டீங்க அவ சின்ன பிள்ளையா இருந்தாலும் நல்ல ஞானமா பேசிட்டு போயிருக்கா மனசை சுமந்தவனை அவமானப்படுத்த கூடாதுன்னு நினைச்சா நீங்க அவளை எப்படி மாட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது அதையும் மீறி அவனை கௌரவப்படுத்திட்டு போயிட்டா அங்க நிக்கிறா ஆனந்தி அவ ஏன் ஆனந்தி ஏன் ஆனந்தி இதுக்கப்புறமா நான் அவளை விட்டு கொடுக்க மாட்டேன் எனக்காக வாழ்றா இப்படி ஒத்தி நான் இறக்கவே மாட்டேன் இப்ப சொல்றேம்மா நீங்களா மனம் வந்து எப்ப எனக்கு உங்க பொண்ணை கட்டி கொடுக்கீங்களோ அது வரைக்கும் நான் காத்துக்கிட்டு தான் இருப்பேன் ஆனா அது வரைக்கும் நான் காதலிப்பேன் கல்யாணம் தானே பண்ணி கொடுக்க மாட்டீங்க காதலிக்கிறது பண்ண முடியாத காதலிப்பேன் காதலிச்சுக்கிட்டே இருப்பேன் அதையும் மீறி ஏதாவது கல்யாண ஏற்பாடு ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்க என்னடா பண்ணுவ என் பிள்ளைக்கு நான் எது வேணாலும் பண்ணுவேன் பாத்தீங்கல்ல எப்படி சொல்லிட்டு போறான்னு பாத்தீங்கல்ல என் புள்ள மனசை கலைச்சு வச்சிருக்கீங்க எல்லாரும் சேர்ந்து அம்மா அவ ரொம்ப தெளிவா பேசிட்டு போயிருக்காமா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அவ எவ்வளவு தெளிவா சொன்னா நான் ஓடி போய் கல்யாணம் பண்ண மாட்டேன் உங்க விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ண மாட்டேன்னு தெளிவா சொல்லிட்டு போயிருக்கா இந்தா இவன் கோவத்துல பேசுறான் இவன் கூப்பிட்டாலும் உங்க பொண்ணு வரமாட்டா அவ ரொம்ப தெளிவா இருக்கா அவ விரும்புறது உங்க சம்மதத்தை தான் அம்மா இப்போ பிள்ளைங்க நம்மளை விட ரொம்ப விவரமா இருக்காங்க எது நல்லது எது கெட்டதுன்னு நம்மளை விட அவங்க நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க புரிஞ்சு பக்குவமா நடந்துக்கீங்கன்னு நினைக்கிறேன் உங்களை கிளம்ப சொல்லி ரொம்ப நேரம் ஆகுது கிளம்பிட்டோமா கிளம்பிட்டோம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் எங்க இருந்து என்ன பதில் வரணுமோ அது வந்துட்டு அது போதும் எங்களுக்கு வாங்கடா நமக்கு எங்க பதில் கிடைக்கணுமோ அங்கேயே கிடைச்சிட்டு நிச்சயமா நீ அவ்வளவு சேவிங்க நம்பிக்கை எனக்கு இருக்குது உனக்கு இருக்குல்ல ஆனந்தியே சொல்லிட்டு போயிட்டா வாங்கம்மா என் தம்பி தவிர வேற யாருக்கும் நீங்க கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது இது மிரட்டல சொல்லிட்டு போறேன் குடும்பமா வந்தா மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் டென்ஷன் எடுக்காதடா அதான் நம்ம பேசிட்டு வந்திருக்கோம்ல யோசிப்பாங்க இல்ல அவளை எதுவும் இல்ல நான் நினைச்சதை விட அந்த பொண்ணு ரொம்ப புத்திசாலியா இருக்குது ஒரு குடும்பத்தை கட்டி கக்குற அத்தனை திறமையும் அவகிட்ட இருக்குது அவ இனி நம்ம வீட்டு மருமக அம்மா ஏமா எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அவங்க மேலேயும் தப்பு சொல்ல முடியாது அவங்க சொந்த பந்தகிட்ட பட்ட அவமானம் வலி வேதனை ஏற்கனவே 2 பிள்ளைங்களால பட்ட வேதனை அதான் 3வது பிள்ளைக்கு அப்படி நடந்துடக்கூடாதுங்கிற பயம் தான் மத்தபடி தன் புள்ள வாழ்க்கை நல்லா இருக்க கூடாதுன்னு எந்த தாய் நினைக்க மாட்டா பயம் தான் காரணம் எங்க ஏதாவது ஆயிருமோ எங்க வாழாவட்டியா வந்து நின்றுவாளோங்கிற பயம் தான் புள்ள வாழ்க்கை சீரழிஞ்சிடக்கூடாதுங்கிற பயம் தான் அவங்க நினைக்கிறதெல்லாம் தப்புன்னு நீ தான் நிரூபிச்சு காட்டணும் உன் நடத்தையில உன் செய்களை நீ தான் நிரூபிச்சு காட்டணும் அத நல்ல குணம் உள்ள ஒரு அன்பான சாதாரண ஒரு மனுஷனா மாறி இந்த முரட்டு புத்தி எல்லாம் கொஞ்ச நாள் மூட்டை கட்டி வை உண்மையிலே சாப்பிட்ட கேரட் தான் அம்மா இது நமக்கு தெரியும் அவங்க நம்பணுமே அப்படி மத்தவங்களுக்காக தன்னை எப்படி மாத்திக்க முடியும் முடியாதுதான் ஆனா நமக்கு அன்பான ஒரு பொருள் நமக்கு வேணும்னா மாறிதான் ஆகணும் உனக்கு ஆனந்தி வேணும்ல நிச்சயமா வேணும் நீ எல்லாத்தையும் கொஞ்ச நாள் மூட்டை கட்டி வை அவங்களுக்கே உன்னை பிடிக்கிற அளவுக்கு நீ நடந்துக்க சரிங்கம்மா அவங்க மனசுல உன்னை பத்தி ஒரு நல்ல அபிப்பிராயம் வரணும் அப்பதான் அதுக்கப்புறம் மேற்கொண்டு என்ன யோசிக்கிறான்னு அவங்க யோசிப்பாங்க இப்ப அவங்களுக்கு உன் மேல நல்ல அபிப்பிராயமே இல்ல அதான் காரணம் மேற்கொண்டு யோசிக்க முடியல இங்க ஆரம்பமே அவங்களுக்கு உன் மேல வெறுப்பு
அந்த வெறுப்பு போக்குறதே உன் கடமை. நான் என்னம்மா செய்ய முடியும்? அன்பான மனைவி வேணும்னா கொஞ்சம் தியாகம் பண்ணி தான் ஆகணும். அவளுக்காக நான் என்ன வேணாலும் பண்றேம்மா. இது போதும். நிச்சயமா ஆனந்தி உன்னை தேடி வருவா. சரிங்கம்மா. ஐயோ போயிட்டு வந்துட்டாங்க போலுக்க. ஐயோ இவ வேற. ஆதிரா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இவா ஒருத்தி நேரங்காலம் தெரியாம. ஐயோ 2 பேருக்கும் முடிவாயிட்டு போலுக்க. சில பேருக்கு அன்பு கிடைக்குது, அதை அலட்சியப்படுத்துறாங்க. சில பேருக்கு அன்பு கிடைக்க மாட்டேங்குது, அந்த அன்புக்காக ஏங்குறாங்க. பாட்டி யார சொல்றாங்க? என்னைக்கோ கிடைக்கிற அன்பை உதாசனப்படுத்துறோம்னா கடைசி அன்புக்காக நம்ம தான் அலைய வேண்டியது இருக்கும். அன்பு கிடைச்சதுன்னா அதை கிடைக்கிற நேரத்துல பயன்படுத்திக்கிடணும். பசிக்கும் போது கிடைக்காத உணவும், தேவைப்படும் போது கிடைக்காத உதவியும் வேற எப்ப கிடைச்சாலும் பிரயோஜனப்படாது. இது எல்லாத்துக்கும் பொதுவா தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அன்பு கிடைக்கும் போது அதை அலட்சியப்படுத்தாதீங்க. அதே மாதிரி நமக்கு திரும்ப ஒருத்தங்க அன்பு செலுத்த வருவாங்கன்னு காணவழி நினைக்காதீங்க. திரும்ப அதே மாதிரி ஒரு அன்பு கிடைக்கவே கிடைக்காது. பிறகு காலத்துக்கும் அன்புக்காக ஏங்கிக்கிட்டே இருக்க வேண்டியதா. இழந்த அன்பை நினைச்சு தனம் தனம் அழுது சாக வேண்டியதா. அன்பு விலை மதிக்க முடியாதது. அந்த பொக்கிஷத்தை ஒரு திருப்பு நம்ம இழந்துட்டோம், வாழ்க்கையில திரும்ப அந்த பொக்கிஷம் கிடைக்கவே கிடைக்காது. இது பாட்டி எனக்காக தான் சொல்றாங்களா? உண்மைதான். அன்பு அலட்சியப்படுத்துறாங்க, பிற அன்புக்காக தான் அலையணும். என் அன்பை நான் தவற விட மாட்டேன். அந்த முட்டாள்தனமான காரியத்தை நான் ஒரு நாள் செய்ய மாட்டேன். அம்மா என்ன வேணாலும் நான் செய்யறேன். என் ஆனந்தி எனக்கு வேணும். இப்போ அன்பை தவறோட கூட நினைச்சியா? நிச்சயமா ஆனந்தி உனக்கு தான். நம்பிக்கையா போயிட்டு வா. சரிங்கம்மா. இனி உன்னை யாராவது அனாதைன்னு கேட்டா எனக்கு பெரிய குடும்பமே இருக்குன்னு சொல்லு. இன்னொரு வாட்டி உன்னை பார்த்து யாராவது அனாதைன்னு சொல்லதுக்கு நீ சம்மதிக்காத. இல்லம்மா சத்தியமா சொல்ல மாட்டேன். இன்னைக்குதான் நான் பார்த்தேனே, எனக்காக பறிஞ்சு பேசுற என் அக்கா மாதிரி, பெத்த தாய் மாதிரி கோணி குறுகி நின்னீங்களே. கூட பிறந்த மாதிரி குரலை வசதி பேசுற என் தம்பி அண்ணன் போதும். இதுக்கு மேல எனக்கு என்ன அனாதை ஃபீலிங் வரப்போகுது. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரிம்மா நான் டூட்டிக்கு கிளம்புறேன். சரியா? இந்த விக்கி போய் அழுதா மட்டும் எனக்கு ஏன் தாங்கிக்கவே முடியல? ஏன் இவன் அழுதா என் மனசெல்லாம் வலிக்குது? நான் யாருக்கும் அப்படி இறக்கப்பட்டதே இல்லையே. என் ஃப்ரெண்ட்ஸு கூட அழும்போது கூட நான் இப்படி இருந்தது இல்லையே. ஆனா இவன் அழுதா ஏன் எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது? என்ன சரி, இவனும் ஆனந்தி ஒண்ணு சேர்ந்துடணும். அவங்கதான் எனக்கு அண்ணியா வரணும். அவங்க நான் இப்போ அண்ணி தான் கூப்பிட்டு இருக்கேன். அது உண்மை ஆகணும். அதிரா என் அன்பை புரிஞ்சுக்க. எனக்கு உங்க அன்பு ரொம்ப பிடிக்கும். இழந்துடக்கூடாதுங்கக்காக தான் எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு பின்னாடி வந்துகிட்டு இருக்கேன். எத்தனையோ வழிகள் இருந்தும் அதை மறைச்சுதான் வந்துகிட்டு இருக்கேன். ஏன்னா அன்பு எவ்வளவு விளையாடப்பட்டதுன்னு எனக்கு தெரியும். அதை இழக்க மாட்டேன், இழக்க மாட்டேன். முழுசு சொந்தமாகணும். உங்க அன்பு எனக்கு முழுசு சொந்தமாகணும். ஆனா கொஞ்சம் காலம் வேணும். சரிங்கம்மா நான் டூட்டிக்கு கிளம்புறேன். பொழுத்தர நான் கிளம்புறேன். நீ போ, நான் வரேன். டேய் தருண், என்னடா? பைக் எடுத்து சுத்திக்கிட்டு இருக்காளே, நேர வீட்டுக்கு போ. சரிடா. எப்படி இவனுக்குள்ள இவ்ளோ பாசம் இருக்குது? என்ன சம்பந்தமா இருக்கும்? கஜேந்திரன் கிட்ட சில உண்மைகள் கேட்டா கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கண்டுபிடிக்கிறேன். தான் ஆடட்டும் தச ஆடுன்னு சொல்லுவாங்க. இவனுக்குள்ள இயற்கையாவே ஒரு அன்பு இருக்குதே, என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். சரிங்க தே, அவங்க ஹோட்டல் பக்கத்துல தான் இருக்கு. நான் போய் பார்த்துட்டு போறேன் தே. சரிம்மா போ. சரிடா, நான் கிளம்புறேன் பாட்டி. அவன் சொன்ன மாதிரி வண்டியெல்லாம் எடுக்கக்கூடாது, தெரியும்ல? எடுக்க மாட்டேன்டா. நாங்க சொல்லும் போதெல்லாம் கேட்கல, அண்ணன் மாதிரி சொன்னா கேட்டுக்கிட்ட. விடுதலடா. அது பாட்டி, ரொம்ப சந்தோஷம்டா. இனிமேல் அவன் வண்டி எடுக்கட்டும். எடுக்க மாட்டேன், நடந்துதான் போறேன். போதுமா? இரு நான் என்ன கொண்டு விடட்டா? வேண்டாம்டா, ஃப்ரெண்ட்ஸ் தான் பார்க்க போறேன். அப்படி பார்த்துட்டு வீட்டுக்கு போயிடுறேன். சரி ரொம்ப நேரம் அடிச்சிட்டு கூடாது. சரிடா. செத்த ஆதிரா. என்னடா? பாவமா இருக்குக்கா, உண்மை சொல்லிடுவோமா? வேண்டாம்டா, அதுக்கு உன் அருமை தெரியாமலே போயிடும். இருக்கட்டும். என்ன ஆதிரா? ஒன்னும் இல்ல பாட்டி, பேசி முடிக்க போனீங்களே. ஆனந்தி இல்ல ஆனந்தி, கெட்னா இவனதான் கட்டுவேன்னு உறுதியா இருக்காளே. அவங்க அம்மா கிட்டே சொல்லிட்டா, கெட்னா இவரதான் கட்டுவேன், அது வரைக்கும் நான் இப்படியே தான் இருப்பேன், காதலிச்சுக்கிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டாளே. ஐயோ அக்காவை நான் நினைச்சுக்கிட்டு இருக்காக்கா. என் மாமியாருக்கு அது தெரியும். பயோல அப்பமால நான் விரும்புதேங்க சொல்லுதாலான்னு பாத்தியா? பாவம்க்கா. இவ்வளவு தைரியமா சொன்னா பாத்தியா? அங்க நிக்கிற ஆனந்தி, அவ தைரியத்துக்கே நிச்சயமா அவன் கிடைப்பான். உண்மைதான், நான் கோலதான். எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறாரு கோல. ஆனா என்னால எப்படி இவர் அன்பை விட்டு கொடுக்க முடியும்? இல்ல, என்னால முடியாது. இவர் அன்பை யாருக்கு நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என்ன ஆதிரா? பாட்டி அழறாக்கா. அழட்டும்டா. அக்கா என்னால தாங்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரியுமே. நல்ல விஷயத்துக்காக அழுதா நல்லதாண்டா. மனசு வந்து அழறாக்கா. இப்படியே இருந்தா செத்தே போயிருவாடா. வெளியில சொல்ல முடியாம உள்ளுக்குள்ள வச்சுக்க முடியாம அவ தைக்கிற தைப்பு இருக்கு பாரு. அவ சந்தோஷமா இருக்கணும்க்கா.
ஆதிரா, சொல்லுங்க பாட்டி. என்ன உன் ஃப்ரெண்டு எப்படி இருக்கா பார்த்தல? ஆமா ஆமா பாட்டி. உங்ககிட்ட உங்ககிட்ட ஆ சொல்லு. வாங்க கோட்ரஸ் போணும் வாங்க. சரி. இல்ல அவன் வீட்டுக்கு வர போறான். உங்ககிட்ட சொல்லு, அவன்கிட்ட என்ன சொல்ல போற?